எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் 40 days சேலஞ்சோட டே வந்து 7 தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து டே 7. என்னால் டயட்டுங்கிறது ஃபாலோ பண்ண முடியல. ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. அது வந்து என்ன பண்ணுறது? ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி யாரையாவது நீங்கள் பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்குது. அதே நேரம் எனக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, நான் மட்டும்தான் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். நானும் பாப்பா மட்டும்தான் இருக்கோம் வீட்டில். ஒரு நேரம் தான் பாப்பாவுக்காக மட்டும்தான் நான் வந்து சமைக்கிற மாதிரியே இருக்குது. அதில் வந்து எனக்கு தனியாக செய்கிறது, அவளுக்கு தனியாக செய்கிறது, அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்காக நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில அப்புறம் இந்த பீரியட்ஸ் வேறு ஆகிட்டா, அதனால் எக்ஸசைஸ் பண்ண முடியல. எக்ஸசைஸ் பண்ணனா கண்டிப்பாக என்னோடய வெயிட்டு நான் கண்டிப்பாக குறைச்சிருவேன். என்னோடய பர்த்டேக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்னும் 2 or 3 daysக்குள்ளே. எனக்கு வந்து ஒரு பேக் பெயின் இருக்குது. அது வந்து ஒரு இடுப்பு வலி, அதாவது எல்லாத்துக்குமே இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே எதுமா நான்வெஜ் இல்லையா, இதுதான் எடுத்திருந்தேன், நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து கொஞ்சமாக ரைஸு, கொஞ்சமாக வந்து நாட்டுக்கோழி ஒரு 4-5 பீஸ் நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டேன். நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். நான் வந்து ப்ராய்லர் தான் நம்ம அவ்வளோக்கா எடுத்துக்கக்கூடாது. அதில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது. ப்ரோட்டீன் எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் நாட்டுக்கோழி அதை அதிகமாக வந்து பெண்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு வந்து நான் வந்து படித்தேன். அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ப்ராய்லரை அவ்வளோக்கா அவாய்ட் பண்ணிக்கிறது தவிர்த்துக்கோங்க. சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம வெளியே போய் கடையில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத மாதத்துக்கு ஒன்லி 1 டைம் மட்டும் நீங்கள் வந்து ப்ராய்லர் எடுத்துக்கோங்க. மற்ற டைம் உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் நாட்டுக்கோழி அந்த மாதிரி எதாவது எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மட்டன் கூட சாப்பிடுங்க, வேணானே சொல்லவே மாட்டேன். மட்டன் நல்லது, ஆனால் வந்து ப்ராய்லரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பிரச்சனைகள் வருது, சரிங்களா? வந்து நீங்கள் வந்து அது வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அது வந்து 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். அதை வந்து நம்ம சாப்பிட்றோம். அதனால் வந்து நீங்கள் சிக்கன் வந்து நாட்டுக்கோழி பெட்டர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து காலையில் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து 11 மணி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு. காலையில் வந்து எத்தனை மணிக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு காஃபி டீலாம் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். 8 மணிக்கு கிளம்பினோம். பக்கத்தில் கோவிலே இருக்குது. அது இல்லாமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்ட்டு. நான் வந்து திண்டுக்கல்லில் எரியோடு பக்கம், இல்லைன்னா குஜ்லியம்பாறை, எரியோடு குஜ்லியம்பாறை நடுவாண்டி கோவிலூர்லேருந்து பக்கம். கோவிலூர் தான் வச்சுக்கோங்களேன். கோவிலூர் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அங்கே தான் இருக்கேன். என்னோட கார்டன் பற்றி ரொம்ப வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இந்த கார்டனோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் வந்து இந்த மேலே உள்ள பாட்டுக்கெலாம் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுவேன். ஏய், எதுக்கு இப்படி பண்ணுற? தண்ணி ஊற்றுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ தான் ஒரு புதிய ஐடியா, கார்டனை பற்றிய ஒரு புதிய ஐடியாவே எனக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்னன்னு, நான் நிறைய செடிகளை வச்சா மட்டும் பத்தாது. அதுக்குண்டான பராமரிப்பையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்னென்னா வந்து செடிகளை நம்ம இந்த மாதிரி பாட்டில் வச்சிடறோம் இல்லையா, அது வந்து அதுக்கு வந்து நம்ம டெய்லி ஏதாவது உரம் கொடுத்தா தான் இந்த மாதிரி க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அது அந்த ரப்பர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அந்த ரப்பர் பிளான்ட்டு நல்ல க்ரோத்தே இல்லை. நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரே கொச்சியாக இப்படி மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்துச்சு. அது வந்து கிளைகள் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டேன். அது வந்து சைட்லேருந்து க்ரோத் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? சைடில் இப்படி அது வந்து இப்போ நான் வந்து உரங்கள்லாம் நிறைய வந்து அரிசி கழுவுன தண்ணி, அப்புறம் வந்து காய்கறி வேஸ்ட்லாம் மக்க வச்சு அதை வந்து பிரித்து விட்டு உள்ளே போடுறது, இதெல்லாம் பண்ணவும் தான் கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. நீங்களும் வந்து செடிகள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செடிகளை வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டத்தில்
எப்படின்னா என்னடா அது தலையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பாயிருச்சு. சரி, நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த செடிகளுக்கு உரமே வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரி, வெயிட் லாஸுக்கு வருவோம். வெயிட் லாஸு நான் பற்றி சொன்னது முன்னாடியே சொன்னது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கையால் விழி அந்த சிஸ்டர் மட்டும் நல்லா வந்து என்கரேஜிங் பண்ணுறாங்க. நான் வந்து இவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 68 அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன அதே வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு குறைய மாட்டேங்குது. அடிக்கடி மெடிசன் எனக்கு காண்டாகுது. என்னன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறீங்களா அப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து செம்ம டென்ஷன், செம்ம காண்டாகுது. எப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு 30 நாள் 40 நாள் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுவோமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது அப்படியே 1 வீக்கில் அப்படியே விட்டுருவோம். 1 வீக் விட்டுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். அப்படியே விட்டு குறைச்சி விட்டு மறுபடியும் ஏறி போயிடுது. ஸோ அதனால தான் போன வருஷம் இதே நாளில் நான் வந்து என்னோடய வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டோடு வரும். நான் வந்து April 16 ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். வந்து April 17 Day 1 வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா வந்து வெயிட் குறைஞ்சது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன். மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டல் மருந்து மறுபடியும் அதே வெயிட்டுக்கே வந்துட்டேன். இது செம்ம காண்டாகுது. இந்த தடவை நான் உருப்படியாக குறைச்சி ஆகணும்னு எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி ஏதாவது மெசேஜ் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? நான் சாயந்தரம் ஏதாவது சாப்பிட்டா சொல்கிறேன்.